பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய துவாவை பார்க்க போகிறோம். இந்த ஒரு துவாவை ஓதிவாங்க, அதில் ஒரு களிமாவும் சேர்ந்து வருகிறது. இதை கொண்டு உங்களுக்கு வருடம் முழுவதும் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் இன்னும் ஷைத்தானிடத்திலிருந்தும் ஊசலாட்டங்களிலிருந்தும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் போதுமானவனாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற செய்வான். அந்த துவா தான் பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஃபாத்திரி ஷமாவாத்தி வல்லர்லி ஆலிமல் கைபி வஷஹாதத்தி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலிகஹு அஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அர்த்தம், இறைவா, வானங்கள் பூமியை படைத்தவனே, மறைவானது வெளிப்படையானதை அறிந்தவனே, அனைத்து பொருளின் அதிபதியே, அரசனே, வணக்கத்துக்குரியவனே, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. எங்களுடைய மனோ இச்சையை விட்டும் இன்னும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாவல் கேட்கிறோம் அப்படிங்கிறோம். இதை ஓதும் போது அல்லாஹ் என்ன பண்றான்? ஷைத்தானையும் இன்னும் நம்மளுடைய நஃப்ஸும் நமக்கு எவ்வளவோ தீங்குகள் செய்து, அதனாலதான் நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த தீங்கை விட்டு காப்பாத்தி அல்லாஹுடைய அருளை உங்களுக்கு போடுவான். இதோட சேர்ந்து இந்த களிமா இருக்கு பாருங்க, 4ஆம் களிமான்னு சொல்லக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களிமாவையும் ஓதிவாங்க. இந்த துவாவை 3 முறை ஓதுங்க. அந்த களிமாவை நீங்க பார்த்தீங்கன்னா குறைந்தது 10லிருந்து 100 முறை ஓத சொல்லியிருக்காங்க. 10 முறை நீங்க இதை அந்த களிமா ஓதுனா என்ன நடக்கும்னா, நாள் முழுவதும் நீங்கள் விருப்பப்படுவதை மட்டுமே அல்லாஹ் தருவானாமா. ஒரு நாள்னா நமக்கு எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு ஆசையா இருக்கு, என்கிட்ட யாரும் சண்டை போடக்கூடாது, என்னை யாரும் குறை சொல்லக்கூடாது, எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நான் கடன் வாங்குற நிலைமை வரக்கூடாது, என்னுடைய தேவைகள் நிறைவேறணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? லிஸ்டே வச்சிருப்போம், ஒரு நாள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க எப்படியெல்லாம் ஒரு நாளை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? இந்த களிமாவை 10 முறை ஓதுனாவே அந்த நாளை உங்களுக்கு ஆக்கி கொடுக்கும். அதனால இந்த களிமாவை 10 முறை ஓதுனாவே போதும். அந்த 4ஆம் களிமா, அது மூலமாகவே உங்களுக்கு நாள் முழுவதும் சிறந்தது கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுனா, வருடம் முழுவதுமே அதை தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா இது நபியின் சுன்னத்தாக இருக்கு. நபி அவர்கள் தினமும் 10 முறை அந்த களிமாவை ஓதி நாளை தொடங்குவாங்க. அதே மாதிரி அந்த நாள் முடியறதுக்குள்ள மிச்ச 90 முறை ஓதி அதிக நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த களிமா ஓதுறவங்களுக்கு அல்லாஹு உலகத்திலேயே வைத்து இன்று முழுவதும் அதிக நன்மை செய்தவங்க யாருன்னா இந்த களிமாவை ஓதுனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதுறானாமா. அதனால இந்த உலகத்திலேயே வைத்து அதிக நன்மை செய்தவர்களாக ஆகுவதற்கு நீங்க 100 முறையும் இல்ல ஒரு நாள் முழுவதும் எனக்கு நல்லது நடந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு 10 முறையும் நீங்க இந்த களிமாவை ஓதிவாங்க. இதை இந்த வருடமாவது, புதிய வருடமாவது ஆரம்பிச்சுக்கோங்க. இப்ப நமக்கு ரஜபு முடிய போகுது, அடுத்தது சாபான் வரும், அடுத்தது ரமலான் வரும். இப்பவே பாத்தீங்கன்னா ரஜப்லயே நம்ம எங்க இருக்கோம்? முதல் 10 தான் கடந்திருக்கோம். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இதுவுமே எப்படி இருக்குதுன்னா, ரஜப்லயே இன்னும் நிறைய நாள் இருக்கு. இந்த புனிதமிக்க மாதங்கள் இதெல்லாம் வரும்போது இந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க. இந்த களிமா உங்களுக்கு பெரும் நன்மையை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த துவாவை 3 முறை ஓதுங்க. அந்த களிமாவை நீங்க 10லிருந்து 100 முறை, 10 தடவை ஓதுனா விருப்பப்பட்ட நாளாக அமையும். 100 தடவை ஓதுனா எல்லா மனிதர்களை விட விருப்பப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ்விடத்துல அந்த அன்னைக்கு நம்ம கணக்குல எழுதப்படுவோம். இதுதான் ரொம்ப சிறப்புக்குரிய அமலு. இந்த அமலை நீங்க விட்டுறாதீங்க, கண்டிப்பா செய்து பாருங்க. நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்தில் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புகிறவங்க ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம உங்களுக்காக தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.